செய்கிறோமா? இல்லை, நாங்களும் பாவம் செய்து வார்த்தைக்கு கீழ்ப்படியாம இருந்து நாங்களும் தேவனை நோக்கி தேவனை விட்டு தூரம் போறோமா, மறைந்து கொள்றோமா, அவரை தேட வைக்கிறோமா? எங்களையே தேட பார்க்க வைத்தது உங்கள் வார்த்தையின் வெளிச்சம். ஆமென். எந்த கட்டத்துல நாங்கள் வார்த்தையில் இருக்கின்றோம், கீழ்ப்படுகிறோம் என்பதை ஆராய்ந்து பார்க்க வைத்தது அருமையான வார்த்தையின் வெளிச்சம். நிச்சயமாக எங்களை எனக்கு ஆசீர்வாதம் இருந்தது, மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதம் இருந்தது நான் விசுவாசிக்கிறேன். எல்லாருக்கும் ஜெபித்தீர்கள். அப்படியாக ஜெபித்து துதித்து வார்த்தையை கொடுத்த உங்களை, உங்கள் ஊழியங்களை கைட்டு எல்லா காரியங்களையும் குடும்பத்தின் கர்த்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் சித்தமானால் நாங்கள் இன்னொரு அழைப்பில் சந்திக்கும் திவசமாத்தை கூறுகிறோம். நன்றி சிஸ்டர். நன்றி. உங்களையும் உங்களுடைய ஊழியங்களையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஆமீன் ஆமீன். நிறைவு ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். நன்றி. ஆமீன். அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தை கேட்டோம். நிச்சயமாக முதலாம் ஆதாம் கீழ்ப்படியாமையினாலே தோட்டத்துக்கு வெளியே, ஆனால் இரக்கமுள்ள தகப்பன் மீண்டுமாக அவர்கள் தற்காலிகமான பாதுகாப்பை தேடினாலும் அவர்களுக்கு தோளுடைய கொடுத்து நிரந்தர பாதுகாப்பை கொடுத்து மீண்டும் இரக்கத்தில் அணைத்துக் கொண்டார் தேவன். இன்றைக்கு எத்தனை ஆதாம்கள் தோட்டத்துக்கு வெளியிலே இருக்கிறார்களோ, உள்ளுக்குள் இருக்கிறார்களோ, ஆராய்ந்து பாருங்கள். கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். வார்த்தைக்கு கீழ்ப்பட்டால் தோட்டத்துக்குள் இருக்கலாம், வார்த்தைக்கு கீழ்ப்படாவிட்டால் தோட்டத்துக்கு வெளியே உலாவலாம், தேவனுக்கு மறைவாய் இருக்கலாம், உலகத்துக்கு மறையலாம், தற்காலிகமான உடைகளை போத்து கொண்டிருக்கலாம். தோளுடைய போர்க்க வேண்டுமா, அதனுடைய இரக்கத்தை பெற வேண்டுமா, வார்த்தையை கீழ்ப்படிங்க. 2ஆம் ஆதாம் வரப்போற ராஜாதி ராஜாவாய் கத்தாதி கத்தாவாய். ஆமென். கர்த்தர் ஒன்றை மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தையின் வெளிச்சத்தை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். அவர்களும் இந்த வார்த்தையின் வெளிச்சத்தை கற்றுக்கொள்ளட்டும், சத்தியத்தின் ஆழத்தை புரிந்து கொள்ளட்டும், அறிந்து கொள்ளட்டும். ஆமென். சத்தியத்தையும் அறிந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். வசனமே சத்தியம். யோவான் 8:32, யோவான் 17:17. அப்படியாக நாங்கள் அடுத்ததாக வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைய போறோம். சரியா நேரம் 8:31. வார்த்தையின் வெளிச்சத்தோடு உங்கள் சகோதரி சுபாலங்க அவர்கள் இணைகிறேன். கர்த்தர் நாமத்தை ஒன்றாக நாங்கள் மகிமைப்படுத்துவோம். இணையுங்கள், கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் பாராட்டின எல்லா கிருபையின் தருணத்துக்காக நான் இந்த தேவனை சோசரிக்கிறேன், நன்றி செலுத்துறேன். இந்த நாளை தந்து இந்த வேலையை எனக்கு அனுமதித்த அனுகூலப்படுத்தி தந்த இந்த தேவனுக்கு கோடி கோடி சோசரம் செலுத்துகிறேன். நாங்கள் ஜெபிப்போம். உங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி 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 அப்பா. மட்டுமா எங்களுக்கு நடத்தி வர கிருபைக்காக வினேசர் நீங்க உதவி செய்யுங்க, அதுக்காய் நன்றி. அடியாளுக்கு இந்த நேரத்தை தந்தீங்கள், உமக்கு நன்றி தகப்பன். இந்த வேளையிலும் எங்க வானொலிக்காய் நன்றி செலுத்துறோம். ஊழியர் ஸ்தாபகருமான லெஸ்லி பிரதருக்காய் நன்றி செலுத்துறோம். அவருடைய குடும்பங்கள் ஊழியங்களை ஆசீர்வதிங்க. அவரோடு இணைந்து ஊழியங்களை செய்யற எல்லா ஊழியர் தாசுகளையும் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. நித்திய வெளிச்சத்தின் பகுதியை ஆசீர்வதிங்க. நித்திய வெளிச்சத்துல ஊழியர்களை செய்கிற எல்லா ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். மூத்த ஊழியரை தருகிறோம். அவருடைய ஊழியர்களை ஆசீர்வதிங்க, ஆரோக்கியத்தை கொடுங்க. அவரோடு இணைந்து ஊழியர்களை செய்கிற எல்லா ஊழியர்களையும் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடு ஜெபிக்கிறோம். தகப்பனே, கேட்டுக்கொள்ள அன்பு நேர்களுக்காக ஜெபிக்கிறோம். மறு ஒளியப்பை கேட்க போற நேர்களையும் எடுத்திருக்கிறது அந்த ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் விடுதலையும் வெளிச்சம் உண்டாட்டும். அந்த நித்திய சூரிய நீர் நித்திய வெளிச்சத்தை கொடுப்பீராக. இருள் பூமியையும் காரில் ஜனங்களை மூடும், ஆனாலும் கர்த்தர் உண்மையில் உதிப்பார்னு சொன்ன வார்த்தை கிழங்க இந்த நாட்கள்ல நீங்க வெளிச்சம் கொடுத்து விட பிள்ளைகளை வழி நடத்த வேண்டுமா, ஒவ்வொரு தாளந்துல பிள்ளைகளை ஊழியம் செய்யும்படி எழுப்ப வேண்டுமா, இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு அசை உண்டாக்குங்க கர்த்தாவுடைய வல்லமை வெளிப்படட்டும் ஆண்டவர். இயேசுப்பா, இந்த ஊழியர் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அடியாளை ஒப்பு கொடுக்க என் வார்த்தைகள் நேரத்தின் தியானம் ஒரு சமூகத்துக்கு பிரதியாயிருப்பதா இருபல வேணும், என் மூலமா பெருகணும் சிறுகணும். குடும்பத்தை ஊழியர்களை ஆசிரியங்க, கற்றுக் கொடுங்க, இந்த வேலையை பயன்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன் ஆமீன். கர்த்தர் நாம் ஒன்றை மகிமைப்பட ஒரு பாடலை பாடி இதோட நாமத்தை உயர்த்தி வார்த்தையை வைத்துக் கொள்ள கடன் சொல்வோம். பாவியன் மீது இணைந்த அன்பு ஒன்றும் புரியலையே, சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழத் தெரியலையே, இன்னும் வாழத் தெரியலையே. பாவியன் மீது இணைந்த அன்பு ஒன்றும் புரியலையே, சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழத் தெரியலையே, இன்னும் வாழத் தெரியலையே. தேவனே ஜீவனே, தேவனே என் ஜீவனே, இயேசுவே ஒளி சத்தியமே,
தேவனே என் ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே, பாவி என் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே. மண்ணான மனுஷனான் என்னால் ஏதுமாகுமா? மண்ணான மனுஷன் நான் என்னால் ஏதுமாகுமா? உன் பிள்ளையாய் நான் வாழக்கூடுமா? உம்மோடு நான் வாழ முடியுமோ? பாவியன் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே. சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழத் தெரியலையே, இன்னும் வாழத் தெரியலையே. உன்னத தேவன் நீர் என்னை தேடலாகுமா? உன்னத தேவன் நீர் என்னை தேடலாகுமோ? உம்பிள்ளையாய் நான் வாழ முடியுமோ? உம்மோடு நான் வாழக்கூடுமோ? பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே. சித்தம் என் மீது பொய்த்திட்ட பின்பும் வாழத் தெரியலையே, இன்னும் வாழத் தெரியலையே, இன்னும் வாழத் தெரியலையே. ஆமென். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. நாங்க வார்த்தையின் வெளிச்சத்துக்கூடாய் கடந்து சொல்வோம். என்னோடு பேசின வார்த்தை உங்களோடு பேசும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கின்றேன். என்னோடு பேசின வார்த்தைக்கு இப்படியாக தலைப்பிட்டேன். பொறுமை பூரண கிரியை செய்கிறது. பொறுமை பூரண கிரியை செய்கிறது. இந்த பூரண கிரியை என்று சொன்னால் என்ன? அந்த பொறுமையானது நாங்கள் உள்ளத்துக்கு பொறுமையாக இருக்கின்றோமோ அந்த பூரண கிரியை செய்கிறது. அந்த பூரணம் என்று சொன்னால் அது என்ன? முழுமையானது. அந்த பூரணம் முழுமையான ஒரு காரியத்தை செய்யும்போது அந்த காரியம் முழுமையாக அது என்ன செய்து முடிக்கிறது. எதுவா? பொறுமை. அப்ப சொல்லுவாங்க, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மந்திமம் என்று சொல்லுவாங்க பழமொழியில. அப்ப ஏன் ஆத்திரக்காரன் இன்னும் அவசரப்படுகிறார்? அவசரப்பட்டு அரைகுறையா செய்து அதை முழுமையடையாம செய்ய முடியாம தவிக்கிறது. ஆனா இங்கே நாங்க பொறுமையா இருக்கும் போது எல்லா காரியத்தையும் நாங்க பொறுமையா இருந்து அந்த காரியத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும் போது அது பூரணமாய் நிறைவு பெறுகிறது. அது பூரணகிரியை பெற்று எங்களுக்கு என்ன செய்து மனதில் ஒரு திருப்தியை தர, சமாதானத்தை தர, சந்தோஷத்தை தர, நிறைவை தர. இந்த பூரணமான கிரியை நடப்பிக்கணும் சொன்னா பூரணமாய் தேவன் எங்களிடத்துல மகிமை அடிவணும் என்று சொன்னா மகிமை தேவன் மகிமை வெளிப்படும் என்று சொன்னா நாங்கள் பொறுமையாக இருந்தே ஆக வேண்டும். அப்ப இந்த பொறுமை இந்த வார்த்தை எங்கே இருக்குன்னு சொன்னா நிச்சயமாக யாக்கோபு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 4 இப்படி சொல்கிறது. பாருங்கள், உங்களுக்கு வாசிக்கின்றேன். யாக்கோபு நிருபம் 1 அதிகாரம் அங்கே 4 இப்படி சொல்றது பாருங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவராயிராமல் பூரணமான நிறைவுள்ளவராய் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. பொறுமையானது பூரண கிரியை செய்ய. அப்ப இந்த பூரண கிரியை நாங்க பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அங்கே என்ன செய்து பொறுமையில எங்களுக்கு பரீட்சை நடக்குது. நீங்க அநேகமாய் நீங்க பார்த்திருப்பீங்க. உங்களுடைய கடந்த காலத்துல நாங்க அனுபவித்திருக்கிறோம். அதாவது அந்த பரீட்சை நாட்களில அந்த பரீட்சை ஹோலுக்குள்ள மண்டபத்துல சொல்லுவா, டெஸ்ட் ஹால்னு சொல்லுவாங்க. அந்த மண்டபத்துக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாமே அமைதியா இருக்கு. தனி அதனுடைய மெயின் அதிகாரி தான், அந்த பொறுப்பு அதிகாரி, மேல் அதிகாரி தான் அங்க என்ன செய்வார்? அப்பப்ப தட்டி தட்டி எழுப்பார். இன்னும் 5 நிமிடங்கள் இருக்கிறது, இன்னும் 1 நிமிடம் இருக்கிறது, நீங்கள் எல்லா இலக்கங்களையும் சரி பாருங்கள், உங்களுடைய அதாவது சுட்டன்களை சரி பாருங்கள், போறது எல்லாவற்றையும் செக் பண்ணுங்கள் என்று சொல்லி என்ன செய்வார்? அந்த நேரங்களை கணிப்பிட்டு சொல்லி கொண்டிருப்பார் அந்த மேலது. ஆனால் மிகுதியான வேலையெல்லாம் பாருங்கள், அந்த பரீட்சை மண்டபத்துல பொறுமை இருக்கு, எல்லாமே அமைதி. அந்த அமைதியான சூழ்நிலையை பாரு மாணவர்கள் என்ன செய்வார்? பொறுமையாக ஒவ்வொரு கேள்வியை தங்களுக்கு தெரிந்த கேள்வி முதலாவது எழுதி 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 நம்பரை போட்டு எழுதி 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 விட்டு தெரியாத கேள்விக்கு தங்களை பொறுமையாக என்ன செய்வார்கள்? ஆயத்தப்படுத்திக் கொண்டிருப்பார்கள். இதை விட்டுடு விட்டு. பாருங்க, அந்த வசனம் ஆழமா சொல்லுது. 3 வசனம், அதே யாக்கோபு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 3 சொல்லுது, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து
அப்ப ஒரு சாதாரண பரீட்சையிலேயே இவ்வளவு பொறுமை இருக்குது, இவ்வளவு அமைதி இருக்குது. ஏன் அந்த பரீட்சை நிறைவுக்கு வர வேண்டும். அதைத்தான் மேலதிகாரி தன்னிடத்தில் கொடுத்த பொறுப்பை அவர் பொறுமையோடு கையாண்டு அதை முடிக்கும் வரைக்கும் அவர் அந்த இடத்துல பொறுமையாயிருப்பார். அதே போல அங்கே என்ன செய்வார்கள், அந்த மாணவர்கள் தங்கள் பரீட்சை முடியும் வரைக்கும் அந்த இடத்துல நல்ல பொறுமையாயிருந்து அமைதியாயிருந்து அந்த பரீட்சையை முடிவுக்கு கொண்டு வந்து அவர்கள் என்ன செய்ய தங்கள் ஜெயிக்க வேண்டும். அந்த பரீட்சையில் ஜெயம் எடுத்தால் அது என்ன செய்யுது, பூர்ண கிரியை தருது, அதாவது பெருமைற்றை தருது, நல்ல மதிப்பெண்களை தருது, அடுத்த தரத்துக்கு நம்மை உயர்த்துகிறது. அப்ப மேலோங்க செய்கிறது, மேன்மைப்படுத்த வைக்கிறது என்று சொன்னால் இந்த பொறுமைதான். அப்ப இங்கே விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள், மிகுந்த சந்தோஷமாக எண்ணு. அப்ப இந்த நடக்கிற இந்த பரீட்சையில எங்களுக்கு பொறுமையோடு நாங்கள் இருந்தோம் என்று சொன்னா அதை நாங்கள் எப்படி அந்த பரீட்சையை எடுக்கணும்னு சொன்னா மிகுந்த சந்தோஷத்தோட இருக்கணும், மிகுந்த சந்தோஷத்தோட இருக்கணும். அதைத்தான் அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னா ஆதியாமத்துல எங்களுக்கு ஆபிரகாம், விசுவாசத்தின் தந்தையாகிய ஆபிரகாம் என்ன செய்யறார், 75 வயதுல அழைப்பு பெற்று ஆதியாம் 12 அழைப்பு பெறுகிற 1ஆம் அதிகாரத்துல இருந்து அங்கே பாத்தீங்கன்னு சொன்னா 22ஆம் அதிகாரத்துல இங்க திருப்பினா அங்கே கொடுத்த அந்த மகனை என்ன செய்கிறார், கொண்டு போய் பலியிடு என்று சொல்லுகிறார். அவர் அப்படியே என்ன செய்யறார், வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த விசுவாச பரீட்சையை ஜெயம் கொள்றதுக்கு பொறுமையோடே கையாளுகிறார். அப்ப அவருக்கு எதிர்த்து கேட்க தைரியம் இல்லையா? நீங்க தானே வாக்கு கொடுத்தீங்களே, வானத்து நட்சத்திரக்கு சந்ததியை கடற்கரை மணலை போல பெருகப்படும், தூளை போல பெருகப்படும் என்று சொன்னீங்களே. அப்ப நீங்க உன் சந்ததிக்குள்ள அடுத்த சந்ததி என்ன செய்யும், ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னீங்களேப்பா என்று சொல்லி அவருக்கு ஏன் எதிர்த்து கேட்க முடியல? அந்த நேரத்துல நானும் நீங்களுமா இருந்தா கேட்டுடுவோம், என்னப்பா இப்படி சொல்றீங்க, அப்புறம் இப்படி கேக்குறீங்கப்பான்னு, இல்லையா? அப்பாவை பத்தி அப்படி கேட்போமே, என் அப்பா தானே. அப்ப பாருங்க, ஆனா ஆபிரகாம் அப்படி கேட்கவில்லை. எல்லாவற்றுக்கும் என்ன செய்யறார், கீழ்ப்படுகிறார், பொறுமையை கைக்கொள்றார், அந்த விசுவாசத்தின் பரீட்சைகளை ஜெயம் எடுக்கும், பூர்ண கிரியை பெறவன், அந்த நற்கிரியை வெளிப்படுத்துவனும், அந்த விசுவாசத்தோட கிரியை வெளிப்படுத்தணும் என்றது காண்டியே ஆபிரகாம் என்ன செய்யறார், தன் ஒரே குமாரன் என்று பார்க்காம அப்படி என்ன செய்யறார், பலியிடத்துக்கு ஆயத்தமாகி அங்கே என்ன செய்யற சொல்லிவிட்டு வேலையாக்காரருக்கு என்ன செய்யற சொல்லி விடுற, நாடு என் பிள்ளையாண்டானும் போய் பலியிட்டு விட்டு திரும்பி வருவோம்னு சொல்லுவார். அங்கே அவர் சொல்லல, நான் மட்டும் வருவேன், வருவோம் நானும் பிள்ளையாண்டானும் பலியிட்டேன்னு சொல்லி அங்கே சொல்லிவிட்டார். போய் அங்க என்ன செய்யறார், எல்லாவற்றையும் அடுக்கி ஆயத்தமாகிறார். பொறுமையோடு மகனும் என்ன செய்யறான், கண்ணோக்கி பார்த்துட்டு கடைசியில தான் வாயிட்டு கேட்கிறார், அப்பா பலியெல்லாம் பொருள் எல்லாம் கிடக்கு, ஆடங்கே ஆடங்கே கர்த்தர் பார்த்துக்கொள்வார். ஒரு வார்த்தை, கர்த்தர் பார்த்துக்கொள்ள. இன்னைக்கு நாம நம்மோட ஒவ்வொரு காரியங்கள் நம்ம செய்ய போனங்கிற பிள்ளைகள் எத்தனை கேள்வியை கொடுப்பாங்க, எத்தனை கேட்காங்க, எப்ப செய்து முடிப்பீங்கன்னு கேட்பாங்க, அவ்வளவு நேரம் எடுக்கும்னு கேட்பாங்க. மாறி 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 கேள்விகளை கேட்டு விடுவாங்க. அப்படியே கேட்டுங்களை என்ன செய்வாங்க, நேரத்தையே கடத்தி கொண்டு போயிடும். இன்றைக்கு இந்த பாருங்க, ஆண்டவர் நல்லா கற்றுக் கொடுக்குறவங்களை பார்த்து அந்த மகன் கூட ஈசாக்கு அப்ப கேட்கிற ஆட்டுக்குட்டியை பார்த்து கர்த்தர் பார்த்து கொள்வார் சொல்வார். நாங்க போய் பலியிடுவோம், அங்க எல்லாம் அடுக்கி எல்லாம் முடிச்சு மகனை என்ன செய்யறார், அந்த பலியிடத்துல கிடத்துற கிடத்தி வாழை எடுத்து ஓங்குற வெட்டும்படிக்கு. அதை நீங்க ஆதியாம் 22ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல பார்க்கலாம். பின்னும் ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தி எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனால வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றார். விளையாண்டான், கை போடாத, உன் கையை போடாத என்று சொல்றார். சொல்லிட்டு என்ன செய்யறார், அங்கே ஒரு ஆட்டுக்குட்டி பலியாக முன்னிறுத்தப்பட்ட. அப்ப இந்த பொறுமைக்கு இவர் எப்படியாக பூரண கிரியை பெற்றுக் கொண்டார் பார்த்தீங்களா? அதுதான் ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்ட ஆபிரகாம் சந்ததியை நானும் நீங்களும் அந்த பொறுமையை கற்கொள்ளாமா? இல்ல நாங்கள் முறுமுறுத்து வனாந்திரத்தை ஜனங்கள் அழிந்தது போல சில சில வனாந்திரங்கள்ல அழிந்து போறோமா, மறைந்து போறோமா, தேவனை விட்டு தூரப்படுத்துறோமா? சத்துங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தை நாங்க தட்டி அலசி பார்ப்போமா? அப்ப அப்படியா பாத்தீங்கன்னு சொன்னா, அப்ப இந்த பொறுமை பூரண கிரியை செய்யறது நம்முடைய தகப்பன் பூரண கிரியை நடப்பிக்கும்படியா பொறுமையாக, அதாவது சத்தம் விடாத ஆட்டை போல மயிர் கத்திரிக்கிறதுக்கு முன்பாக
சத்தமிடாத ஆட்டை போல அந்த பூரணக்கிரிய மகிமையின் தேவன் மகிமை பெறும் அப்ப தனக்கு முன்வைத்த சந்தோஷத்தின் பொருட்டே அங்கே பாருங்க எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் உங்களுக்கு 2ஆம் வசனத்தை பார்க்க வாசிக்கின்றேன். எபிரேயர் 12:2 வசனம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு விசுவாசத்தில் அந்த பரீட்சையானது சந்தோஷத்தை நமக்கு தரப்போகுதுன்னு சொன்னா நாங்கள் பொறுமையில கற்றுக்கொள்ள பொறுமையா இருந்ததை மேற்கொள்ள வேணும். அப்ப அதனாலதான் தகப்பன் பங்கே சத்தமிடாத ஆட்டை போல மயிர் கத்திற்கு முன்பாக என் வாயை திறவாதிருந்தார். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் வலசு பச வீற்றிருக்கிறார். அப்ப அங்கே தகப்பன் நேசிக்காங்க. ஆமா, எஸ்ஐயாம் புஸ்தகம் 53ஆம் அதிகாரத்தை அங்கே நாங்கள் வருகிற வெள்ளி அங்கே அடுத்த வெள்ளிக்கிழமை நாங்க பார்க்க போகின்றோம். என்ன குட் ஃப்ரைடே, பெரிய வெள்ளியை சந்திக்க போன்றோம். வருகிற ஞாயிறு அங்கே இந்த ஞாயிற்றுக்கிழமை குருத்தோல ஞாயிறு தேவன் என்ன செய்யற ஏசப்பா அழுதை குட்டியின் மீது பவனி வருகிற ஞாயிறாக வருகிற ஞாயிறை அனுஷ்டிக்க போறோம். அடுத்த ஞாயிறு ஈஸ்டர் பண்டிகை ஆகிய உயிர்த்த ஞாயிறு அழைக்க அதுக்கிடையில பெரிய வெள்ளி அவர் மரித்தது எங்களுக்காக மரித்தது நாங்க நேர்கூட போறோம். பாருங்க அவர் என்ன செய்யறாரு, நாம் எல்லாம் ஆடுகளைப் போல வழிதக்கி போனோம். ஆனா அவர் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டும் இந்த ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போல தன்னை மயிர்கத்திற்கு முன்பாக சத்தமிடாத ஆட்டை போல அவர் தம்முடைய வாயை திறவா இருந்தார். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் அப்படியாக சொல்லுகிறது. ஏன் வாயை திறந்தார்? பூர்ண கிரியை பெற அந்த பொறுமை, அந்த பொறுமையை கொண்ட நமக்கு முன்பாக இருக்க மகிமையை பார்த்தார், சந்தோஷத்தை பார்த்தார், பிதாவுடைய வலது பசத்தான் இருக்க போறதை பார்த்தார். அப்ப தனக்காக கொடுக்கப்பட்ட பாத்திரம் இதுதான் இந்த சிலுவை. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஒரு தேவ ஆட்டுக்குட்டி. அந்த தேவ ஆட்டுக்குட்டி ஏற்கனவே உலக தோற்றத்துக்கு முன்ன அடிக்கப்பட்டு அப்புறம் குமாரனே இருக்கிற முன்னாடி ஆழமா அங்கே கொண்டு போகப்படுகிறார். பள்ளி ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுகிறது. அங்கே என்ன செய்யறார்? யெகோவா ஈரே என்று சொல்ற எல்லாமே பார்த்து அங்கே அந்த பலிபீடத்தை கட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினார். இங்கே பாப்போமா இந்த கல்வாரி சிலுவையில எனக்கும் உங்களுக்குமாக அந்த பொறுமையோடு அந்த தகப்பனுக்கு வல்லமை இருந்து அதிகாரம் இருந்தது. ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அவ்வளவுத்துக்கு தூதர்கள் இறங்கி பாளையத்துக்கு அக்கிரியை நடப்பிப்பார்கள். எல்லாம் இருந்தாலும் எல்லாவற்றை நிரப்புற பிதாவிடத்துல அவர் தன்னை அர்ப்பணித்து விட்டார். என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தத்துக்கு நீ ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி கெத்சமேல ஆரம்பித்து அவருடைய அந்த சிலுவை பயணம் வியர்வை துளி இரத்த துளியாய் பெருந்துளியாய் நினைத்து அங்க என்ன செய்து அவ்வளவும் கீழ்ப்படிந்தவர். தேவ திட்டத்துக்கும் தேவ சித்தத்துக்கும் தான் அர்ப்பணித்தவராய் மகிமை வெளிப்பட தண்ணீரே பலியாக அநேக நீதிமானாக முதலாவது செய்த பாவத்தினால் அநேகர் பாவியாயிருக்க, 2ஆம் இயேசு கிறிஸ்துவினால எசப்பா மூலமா அநேகர் நீதிமான் அவருடைய சொந்த ரத்தத்தினால் மீட்பை பெற்ற எங்களுக்காக ஒப்பு கொடுத்தார். அந்த ஒப்பு கொடுத்த தகப்பன் பொறுமையோடு பூர்ண கிரியை பொறும்படியா பூர்ண கிரி நடப்பிக்கும்படியாக அந்த அப்படியாக கொண்டு வந்து சொன்னார். அதே எபிரேயர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுது, அதனால் பிள்ளைகள் மாம்சத்தின் ரத்தத்தை உடையவளாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தின் ரத்தத்தை உடையவராய் மரணத்துக்கு அதிபர் பிசாசத்தை மரணத்தினால் அழிக்கும்படிக்கு ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளா இந்த யாவர் விடுதலை பண்ணும். நாங்கள் என்னத்துக்குள்ள இருந்தோம்? மரணத்தின் அடிமைத்தனத்துக்குள்ள இருந்தோம். அந்த பயத்தின் ஆவிக்குள்ள இருந்தோம். அப்படியான என்னையும் உங்களை விடுதலையாக்கி அவர் என்ன செய்யறாராம்? தேவதூருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாம் சந்ததியாக எனக்கும் உங்களுக்கும் உதவியாக கை கொடுத்தார். அல்லேலூயா. அப்படி கை கொடுக்க வேண்டும் உதவிய தேவன் எப்படியாக போன? பொறுமையாக போன, சத்தமிடாத ஒரு ஆட்டை போல போன, அடிக்கப்படுகிறபடியாக ஆட்டை போல தண்ணியை அர்ப்பணித்தார். இன்னைக்கு நாம் ஒரு சின்ன சின்ன சோதனைகள் வந்தோன்னு எத்தனை வேதனைப்படுகிறோம், எத்தனை பேருக்கு எத்தனை கதைகளை சொல்லி விடுகிறோம், பேச்சு பேசுகின்ற வாய் நம்முடைய உதவிகள் என்னெல்லாம் சொல்லி விடுகிறது. எல்லாவற்றையும் குறைத்து போட்டு ஆண்டவருக்கு உண்மையிலே பொறுமையாக அதை நீதிமொழிகள் சொல்லுது. 9ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா
நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து அங்கே 10 11 வசனங்களை நீங்க பாப்பீங்கன்னு சொன்னா, ஞானம் தன் வீட்டை கட்டி அங்கே 7 தூண்களை சித்திரம் தீர்த்து தன் கொழுத்த ஜந்துகளை அடித்து திராட்சை ரசத்தை வார்த்து வைத்து பூஜன பந்தி ஆயத்தப்படுத்தினார். இப்படிப்பட்ட பூஜன பந்தி வன்னுடைய தண்ணியை ஆயத்தப்படுத்த அந்த பந்தி அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டு ரத்தம் சிந்தப்பட்ட ஒரு சொட்டு ரத்தம் எல்லாம் முழுவதுமாய் சிந்தினார். அங்கே ஒருத்தர் வித்தியால குத்தும் போது தண்ணீரும் புறப்பட்டது கடைசியாக. அப்படியாக புறப்பட்டு ஒரு சொட்டு ரத்தம் எனக்கும் உங்களுக்குமாக அவர் சென்றார். ஏன்னு சொன்னார், பேதையை விட்டு நாங்க விலக பேதையா இருக்கிறீங்களா? அவருடைய வார்த்தை என்ன செய்தார்? ஞானி ஆக்களை உயிர்ப்பிக்கிறது. பேதையை உயிர்ப்பிக்கிற வார்த்தை. நான் ஆரம்பத்திலே வாசித்தேன். சங்கீதம் 19 சங்கீதத்திலிருந்து பேதையை ஞானி 7 வசனத்தில். அப்ப உயிர்ப்பிக்கிற வார்த்தை, ஆத்மா உயிர்ப்பிக்கிற வார்த்தை. அப்படிப்பட்ட வார்த்தையானவர் தான் அங்கே அந்த கல்வாரி மலையிலே எனக்கும் உங்களுக்காக அடிக்கப்பட்டார். அவர் அந்த தன்னுடைய பிள்ளையாக மாற்றும்படியாக அந்த மாம்சம் ரத்தத்தை உங்களுக்காக ஊற்றினார். அந்த சில அக்கிரமங்கள், மீறுதல்கள், கீழ்ப்படியாமல் துணிகரமான பாவங்கள், அவரை தூரப்படுத்தின அந்த நேரங்கள் எல்லாவற்றையும் மாற்றும்படியாக விடுதலையோடு ஆசீர்வாதத்தோடு அப்பாவிதா என்று கூப்பிட புத்திர சுவியார்த்து அணுகி சேர நெருங்கி சேர கிருபாசன தண்டையில மாம்சம் என்ற திரட்சியை கிழித்து எங்களுக்கு ஒரு புது வழியை திறந்து என்னை உங்களையும் பிள்ளையாக்கி தன்னை ஒரு மூத்த சகோதரனா கூட எங்களுக்காக இருக்கின்றார். இப்படிப்பட்ட தகப்பனுடைய பிள்ளைகள், அந்த பொறுமையான தகப்பனின் பிள்ளைகள், அந்த பொறுமையை பெற்று நாங்கள் பொறுமையோடு நாங்கள் சோதனை சகித்து நாங்கள் சேர்த்து எடுக்கும்படியாக அவர் எங்களுக்கு பொறுமையை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். அந்த பூரண கிரியை நாங்கள் பெற்று, அந்த பூரண கிரியை நாங்கள் செய்கிற காரியங்கள் பெற்று அவருடைய நாம மகிமைக்கென்று பயன்படுத்துவோமா? அவருடைய நாம மகிமைப்படும்படியாக கிரியை நடப்பிப்போமா? அதுக்கு நாங்க பொறுமையா இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். பிரியமானவர்களே, அதைத்தான் வருகிற ஞாயிற்றுக்கிழமை அந்த கழுதை கட்டவிழ்க்கப்படுகிறது. அந்த கழுதைக்கு ஒரு வேலை இருந்தது அல்லவா? கட்டவிழ்க்கப்படு. இன்றைக்கு எத்தனையோ கழுதைகள் இன்னும் கட்டவிழ்க்க முடியாம இருக்கிறது என்று சொன்னால் வேலை வரவில்லை. இன்னும் வேலை வரவில்லை. அவர்களுக்குரிய வேலை வந்துவிட்டால் அந்த கழுதைகளை கட்டவிழ்க்கப்படணும். கட்டவிழ்க்கப்பட்டு தேவன் பவனி வருவார். அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணுவார். வார்த்தையான தேவன் வாசம் பண்ணி உலாவுவார். அங்கே கழுதை கட்டவிழ்க்கப்படுகிறது. அங்கே பாத்தீங்கன்னு சொன்னாலும் லூக்காவின் புஸ்தகத்திலேயும் 19ஆம் அதிகாரத்திலே இருக்கிறது. மாட்கள் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்திலும் இருக்கிறது. இந்த கழுதை கட்ட ஒரு காரியம் அங்கே பாத்தீங்கன்னா நாங்க மாட்குல பாப்போமான்னு சொன்னா அங்க இருவழி சந்தியில கழுதை அங்கே நிற்கின்றது. அந்த இருவழி சந்தியில நிற்கிற கழுதையை தேவன் தனக்கு வேணும் என்று சொல்லி சீசர்களை அனுப்பி என்ன செய்தார்? அதை கட்டவிழ்த்து வாருங்கள் என்று சொல்லுகிறார். அப்ப ஏன் அவுக்கிறீர்கள் என்று அதை கேட்டால் அது தேவனுக்கு தேவை. நானும் நீங்களும் தேவனுக்கு தேவை. கட்டவிழ்க்கப்பட்டோம். மரணத்தின் அடிமையத்திலிருந்து, உலக அடிமைத்தனத்திலிருந்து, பாவ அடிமைத்தனத்திலிருந்து, இருளின் அதிகாரத்திலிருந்து, அப்படியான அடிமைத்தனத்திலிருந்து எங்களை தான் மீட்டார். கட்டவிழ்த்தார். வேலை வந்தது. ரட்சிக்கப்பட்டோம். அவருடைய விடுதலையை பெற்றோம். சமாஜத்தை பெற்றோம். நீதியை சுதந்திரித்துக் கொண்டிருக்கின்றோம். அதே போலதான் இந்த கழுதை இருவழி சந்திலே நின்றுச்சு. அந்த கழுதை என்ன செய்யறாரு? தனக்கு தேவைன்னு சொல்லி கட்டவிழ்த்து என்ன செய்யறார்? அதிலே பவனி வருகிறார். அப்ப ஆர்ப்பரித்த ஜனங்கள் என்ன செய்தார்கள்? ராஜாதி ராஜா கத்தாதி கத்தர் அங்கே என்ன செய்தார்? கழுதை மேல பவனி வருகிறார். ஏசாயா புஸ்தகத்துல சொல்லுவார்கள். ஏசாயா புஸ்தகத்துல ஒரு அருமையான வசனம் ஒன்று இருக்கிறது. அதாவது கழுதை தன் ஆண்டவனின் முன்னணி அறியுமா? அப்ப யார என் ஜனங்களும் பாருங்க, அறிவில்லாம உணர்வில்லாம இருக்கிறார். இன்னும் சத்தியத்தை அறிவில்லாம இன்னும் பழைய பாரம்பரியத்துல கட்டுகளுக்குள்ள, அடிமைத்தன கட்டுகளுக்குள்ள இன்னும் விட முடியாத பள்ளக்கொழுக்கத்துல இருக்கிறார்கள். ஏசாயா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இப்படி சொல்றது, மாடுதன் எஜமானே கழுதையின் ஆண்டவனின் முன்னணி அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாம எஞ்சன உணர்வு இல்லாம இருக்கு. அப்ப கழுதை தன் ஆண்டவனின் முன்னணி அறியும். அப்ப இங்க ஆண்டவனின் முன்னணி அறியும்னு சொன்னா அங்கே பாத்தீங்கன்னு சொன்னா அப்படியா என்ன செய்யறார்? கழுதை மேல பாலா கூர்ன போது ஏறி போகிறார். ஏறி போகும்போது கழுதைக்கு தெரிந்து விட்டது என்ன நடக்குது. தூதன் என்ன செய்யறான்? கோலோட நிற்கிறான் என்று சொல்லி அங்கே என்ன புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கின்றேன். கர்த்தருடைய தூதனானவர் உருவின பட்டியத்தை தம்முடைய கையிலே பிடித்துக் கொண்டு வழியிலே நிற்கிறதை கழுதை கண்டு வழியை விட்டு வயலிலே விலகி போயிற்று.
கழுதைக்கு ஆண்டோட முன்னணி அறிஞ்சிட்டு, கழுதை தன் ஆண்டோட முன்னணி அறிஞ்சிட்டு அது என்ன செய்து வள்ளி விலகி போகுது. வள்ளி விலகி போன பிலியாம் என்ன செய்தார்? அடிக்கிறார். 2ஆம் முறையும் வழி விலகி போகுது. அவர் அங்கே அவருடைய கால் சுவரோடு நெருக்கப்பட்டவுடனே உடனே அடிக்கிறார். 3ஆம் முறையும் அப்படியே அடிக்கும் பொழுது தேவன் பார்க்கிறார், இந்த மனுஷன் அறிவில்லாம போறான், கீழ்ப்படிவில்லாம போறான். பிலியாம் ஒரு தீர்க்கதரிசிதான், ஆனால் தன்னுடைய ஜனங்களை சபிக்க போறானே என்று சொல்லி தான் போகண்டாம் என்று சொல்லி மீண்டும் அவருடைய மனநிலை அந்த பணத்துக்கு இசைந்ததால தேவன் அவருடைய உள்ளத்தை அறிந்தவர் போ என்று சொல்லி அனுமதிக்கிறார். அனுமதித்து தன்னிலை அங்க கழுதைக்கு வழிபடுத்துறார். கழுதையின் வாயை திறக்கிறார். திறந்தோட கழுதை பேசுகிறது. வேற கழுதை என்ன செய்யுது? அடி கழுதை பிலியாமை நோக்கி பாருங்கள், உங்களுக்கு வாசிக்கிற அந்த 30ஆம் வசனம், கழுதை பிலியாமுக்கு, நீர் என்னை கை கொண்ட காலம் முதல் இந்நாள் வரைக்கும் நீர் ஏறின கழுதை நான் அல்லவா? இப்படி உனக்கு எப்போதாக நான் செய்தது உண்டா என்றது. அதற்கு அவன் இல்லை என்றான். அப்ப பொழுது எஜமானுக்கு கீழ்ப்படிஞ்சிருந்த கல்லு இவ்வளவு பொறுமை அதை ஏற்றிக்கொண்டு அந்த எஜமானுக்கு பணிந்து நடந்தது. இன்றைக்கு அவர் கழுதையிலும் இல்ல, பவனி வரப்புற பவனி வர்றதை நாங்க நேகுறுப்புறம் வருகிற ஞாயிற்றுக்கிழமை குருத்தோலை ஞாயிறு. இன்னைக்கு நாம அவரை சுமந்தவர்களாய், அவருடைய நாம மகிமைப்படுத்துற பாத்திரங்களாய் எப்படி சுமந்து செல்கிறோமா? இன்னைக்கு அவர் மகிமைப்படும் பாத்திரங்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அவரை சுமந்து செல்ற பாத்திரம். அந்த கழுதை அவரை சுமந்து செல்ல, அந்த கழுதையின் கட்டவிழ்க்க முடியாத இருவழி சந்தியில நின்றது அநேக நாட்கள். அநேகருடைய பார்வைகள் பட்டாலும் அவுக்க முடியவில்லை, யாராலும் அவுக்க முடியவில்லை, யாருக்கும் அது தேவையும் இல்லை. இன்றைக்கு அநேக மனுஷர்கள் இப்படித்தான் கைவிடப்பட்டு, கட்டப்பட்டு, வியாதியில, பலவீனத்தில, இன்றைக்கு கொடிய நோய்கள்ல கட்டப்பட்டு, யாருக்கும் பயனில்லை, யாரும் ஒருவரை நோக்கி பார்க்க முடியாம, கட்டவிழ்க்க முடியாம, கட்டிலிருந்து விடுபட முடியாம எத்தனையோ உள்ளங்களுக்கு தவித்து போயிருக்கேன். அந்த கழுதைக்கு ஒரு வேலை வந்தது. ஏன் இந்த வேலையா இருக்கக்கூடாது? அவர்கள் கட்டவிழ்க்க அறிந்து நாங்கள் அவரை சொந்த பிள்ளைகள், நானும் நீங்கள் வல்லமையோடு ஆவியோடு உண்மையோடு அவரை தொழுது கொண்டு அதை செபிக்கும் அந்த அந்த உள்ளங்கள் கட்டவிழ்க்கப்படும். என்னென்ன கட்டுகள்ல கட்டவிழ்க்காம இருக்கிறார்கள், என்னென்ன கட்டுகளோடு இன்றைக்கும் வழி சந்தியில அங்கே இருக்கின்றார்களோ, யாருக்கும் தேவையில்லை என்று சொன்ன சூழ்நிலை இருக்கின்றார்களோ, யாரும் பார்க்காத சூழ்நிலை இருக்கின்றார்களோ, சற்று சிந்தித்து பாருங்கள் தெரியும். அவர்களுக்காக நாங்க தேவ சமூகத்துல நிற்கும் தேவன் அவர்களை கட்டவிழ்த்து விடுதலையாக்கி அவரை சுமக்கிற பாத்திரங்களா, அவருடைய வார்த்தை அவர்களுக்குள்ள கிரிய செய்து அவர்களுக்கு சாட்சியின் பாத்திரங்களா மாற்றுவார் அல்லவா? நம் தேவன் வல்லமை இழுத்தவர் அல்லவா? அவருடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தைகள் அல்லவா? அவையோடு உண்மையோடு உள்ள வார்த்தைகள் அல்லவா? அந்த வார்த்தையான தேவன் அவர்களுக்குள்ள கிரிய செய்வார் அல்லவா? அவர்களுக்கு இந்த நாட்கள் கட்டவிழ்க்கிற நாட்களை மாறட்டுமே. இந்த கழுதைக்கு ஒரு கட்டவிழ்க்கிற வேலை இருக்குமா என்றா, இந்த கழுதையை நோக்கி பார்க்க தேவனுக்கு ஒரு வேலை இருக்குமா என்றா, அந்த நோக்கி பார்க்கிற ஒரு கண்கள் இருக்குது அல்லவா? இந்த நாட்கள்ல கட்டவிழ்க்காத மனுஷருக்கா, கட்டப்பட்ட மனுஷர்கள் கட்டவிழ்க்கும்படியா கல்வாரி சிலுவையை நோக்கி நானும் நீங்களும் பார்க்கும் போது இன்றைக்கு அந்த வியாதி, அந்த வேதனைகள், அந்த கண்ணீர்கள், அந்த பலவீனங்கள் கட்டவிழ்க்கப்பட்டு அவர்களும் தேவனை சுமந்து தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துற பாத்திரங்கள் விளங்க முடியும், விளங்க செய்வார். அந்த விசுவாசத்தோடு கட்டவிழ்ப்போமா, கட்டுக்களை உடைப்போமா, கட்டவிழ்த்து செவிப்போம், கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கட்டு வார்த்தைக்கு செவிப்போமா. சோஸ்திரம் ஆண்டவரே, நன்றி தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி ஆண்டவர். பொறுமை பூரண கிரியை செய்யறது கர்த்தாவே, அந்த பொறுமை எங்களுக்கு தாங்க, அந்த கிரியை பூரணமாய் முடிந்து மகிமை வெளிப்படும்படியாக அப்படிப்பட்ட பொறுமையை தாங்க. நீங்க எப்படி பொறுமையா அப்பா சத்தமிடாத ஆட்டை போல மயிர் கத்திரிக்கிறதுக்கு முன்பாக அப்பா உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க கல்வாரி மலையில உண்மையே ஒரே பழியா ஒப்பு கொடுக்க நான் ஒரு சித்தமாக்கினதுனால் அந்த வேலைக்கு ஒப்பு கொடுத்து மகிமையின் தேவனாய் நீர் வயாமக்கு முன்னால் இருக்க சந்தோஷத்தை நீர் பார்த்தீரோ, அந்த அவமானத்தை நிந்தையும் எண்ணாமல் இருந்தீரோ. அதே போல் இந்த நாட்கள் வர பாடுகள், வேதனைகள், சூழ்நிலைகள் எதுவே நாங்கள் ஆண்டவரை கணக்கில் எடுக்காத எண்ணி ஆண்டவர் வேதனைப்பட்டு விட முடங்கி விடாதபடி அப்பா நாங்கள் உமக்குள்ள வேறொன்ற அந்த பொறுமையை தாங்க. பொறுமையோடு அந்த விசுவாசத்துல பரிச்சை ஜெயம் எடுத்து இன்னும் ஒரு படி வளர்ச்சி
காட்சியை நாங்க காண அப்பா, இந்த வருகிற மரணத்தை நினைவுகூற நாள்ல அப்பா, நாங்கள் ஆண்டவரே உமக்குள்ள இன்னும் ஆவிக்குரியவரா இன்னும் வளர கிருபை செய்யுங்க அப்பா. உங்களுக்காக நீங்க அடிக்கப்பட்ட நினைவு கூற அந்த நாள்ல எங்களுக்குள்ளே ஒரு வல்லமை கிரிய செய்யட்டும் ஐயா. அப்பா, அந்த மகிமையின் பிரசன்னத்தை அனுபவிக்க கிரிய செய்யும். அந்த கழுதைக்கு ஒரு வேலை இருந்தது, கண்ணோக்கி பார்க்கிற நேரம் இருந்தது, கட்டவிழ்க்கிற வேலை இருந்தது, நாள் வந்தது. அதே போல இன்றைக்கு அநேக உள்ளங்கள் கட்டவிழ்க்கப்படா, அநேக கட்டுகளோடு இருக்கிறார்கள். பாரம்பரிய கட்டுகள், விற்கிற கட்டுகள், அடிமைத்தனத்தின் கட்டுகளோடு எத்தனையோ உள்ளங்கள் ஆண்டவர். அநேருக்கு அது பார்த்தும் பாராதமான எனக்கு தேவையில்லாத மனுஷ கூட்டமா இருந்தால் இன்றைக்கு உமை சுமக்கிற நாங்கள் ஒரு விஷய கண்ணோக்கி பார்க்கும்படி அவங்களோட பாதத்துல வருகிறோம் ஆண்டவரே. கட்டுகளை உடைக்கிற அபிஷேகம் வில்ல எழும்பட்டும் ஆண்டவர், அண்ணல் ஊட்டப்படட்டும் ஆண்டவரே. யாரெல்லாம் வியாதி கட்டுகளோடு இருந்து இந்த வார்த்தையை கேட்கிறார்களோ அந்த வியாதி கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் கட்டவிழ்க்கப்படுவதாக, சிறையிருப்பல் மாறுவதாக இயேசுவின் நாமத்தில், அடிமத்தன கட்டு உடைவதாக இயேசுவின் நாமத்தில் என் தேவன் கிரிய செய்வீரார். நீங்க வழிபடுவீரார். உண்மை சுமக்கிற பாத்திரங்கள் விடுதலையோடு வாழ உதவி செய்யுங்க. வெளிச்சத்தை காண வைங்க. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கும். அப்படி செய்யப்படுற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துறோம். நல்ல கருத்துக்குள்ளாய் அடிமையும் கேட்டு ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கும். ஆளுகை செய்யும் வழி நடத்தும். நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். சுபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.